ஓகே கேஸ் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீயை குச்சினே வீடியோ பண்ணுறது. எனக்கு தெரியும் கொஞ்சம் கடுப்பாகுங்கன்னு சொல்லிவிட்டு, அதை விட ஒரு மிகப்பெரிய கடுப்பில் இருக்கேன் நான். என்ன ரீசன் அப்படின்னா, ஜனநாயகனோட இந்த ரிலீஸ்க்கான விஷயம் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி ஹியரிங் போயிருக்கு. என்ன நடந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள் ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டா இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எது ப்ராப்பரான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இதில் நிறைய உண்மைகளும் பார்த்தீங்கன்னா அடங்கி கிடக்காக. ஆக்சுவலாக அந்த கோர்ட்டில் என்ன நடந்தது, கேவிஎன் சைடில் என்ன கேட்டிருக்காங்க, சிபிஎஃப்சி சைடு என்ன பதில் சொல்லியிருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என் கண்ணாடி நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய பேர் நேற்று கூட கமெண்ட்டில் 2-3 பேர் பார்த்தேன், என்ன ப்ரோ வீட்டில் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க. இது கூலிங் கிளாஸ் கிடையாதுங்க. நைட் டைமில் இந்த கம்ப்யூட்டரில் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன்ல, அந்த யூவி ப்ரொடெக்ஷனோட ஒரு ரெட்டு டின்ட்டு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் பவர் கிளாஸ் தான் இது. சரி, ஓகே, ரைட்டு. என்ன தான் நடந்தது ஜனநாயகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் ஹியரிங் போயிருக்கு. ஒரு 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்காக பேசியிருக்காங்க. படமே 3 மணி நேரம் தான். பல நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. ஆக்சுவலாக என்ன தான் நடந்தது, என்ன நடக்க போகுது, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்குள்ளே இருக்குது. கேவிஎன் சைட்லேருந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸும் கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியை கேட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, நாங்கள் இந்த 18ஆம் தேதியோ கொடுத்துட்டோம் டிசம்பர் இந்த சென்சாருக்கு. ஒரு 14 to 21 சீன்ஸ் நீங்கள் கட் பண்ண சொல்லிட்டீங்க. நாங்களும் தூக்கிட்டு ரீஎடிட்டட் வேர்ஷனும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே இந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி சைடில் இருந்து அந்த ஒரு இஷ்யூவையும் ஏன் மறைச்சி வச்சிங்க? நீங்கள் கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணல, கேவிஎனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் மறைச்சி வைக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிபிஎஃப்சி அதுக்கான பதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கவே இல்லை கைஸ். எஸ், சிபிஎஃப்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பதில் கொடுக்கவே இல்லை. இப்போ அவங்க கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, நாங்கள் ரீரிவிஷன் கமிட்டி வச்சுருந்தா நேற்றுக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், பட் நீங்கள் ஸ்டில் இது நீங்கள் கோர்ட் கேட்டுன்னு போய் கொடுத்ததால அதுக்கான ரூல்ஸ் முறைப்படி பார்த்தீங்கன்னா நாங்களும் பண்ணுவோம். இது ஒரு 8 வாரத்துக்கு நாங்கள் உட்காந்து பரிசீலனை பண்ணி அந்த ரீஎடிட் பண்ண கிளிப்ஸ்லாம் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படத்தை கொடுங்க, நாங்கள் உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்ன தான் இவங்க பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க நீங்கள் சொன்ன கட்ஸும் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணியிருக்கு. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் நீங்கள் பண்ணுறதுக்கான தாமதத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சிபிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிவிஷன் கமிட்டியில் நான் 5 பேர் உட்காந்து பார்க்குறப்போ ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதே ஆக்சுவலாக ஹைகோர்ட் சைட்லேருந்து மதிக்கலை. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்திங்கன்னா அது கன்சிடரேஷனில் எடுத்துக்கல. இதுதான் பிரச்சனை. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படத்து கொடுங்க, ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பார்க்குறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் ஹியரிங்கை தள்ளி வைப்பாங்க அப்படின்னு நினச்சது தான் தப்பு. இங்கே தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா அடுத்தது எப்போ இந்த கேஸ் ஹியரிங் வரும் அப்படின்றது சொல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கேஸை. அடுத்தது எப்போ ஹியரிங் வரும் அப்படின்றது தெரியாது, எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகளாக ஒரு படத்துக்கு, ஒரே ஒரு படத்துக்கு இவ்வளோ பிரச்சனையாக நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு படத்துக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. நானும் எல்லா வீடியோஸில் நான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் பவரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி தளபதி விஜய் அடிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் மிகப்பெரிய பொருளாதார ரீதியில் நம்ம இது லாஸாக கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் நெருக்கடி கொடுக்குறாங்க. வினோத் அவர்கள் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஏன் சிபிஎஃப்சி இவ்வளோ உக்கிரமாக இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் கேட்டால் நாங்கள் சென்சார் கொடுத்துடணுமா, நீங்கள் எங்களால் மறுபரிசீலனை பண்ண முடியாமல் சென்சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஹியரிங் வச்சு ஹைகோர்ட்டில் ஸ்ட்ராங்காக நீங்கள் சொன்னதுக்கு எல்லாமே இவங்க பண்ணிட்டாங்க, நீங்கள் கொடுத்ததாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டாக ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா மேபி ஒரு 1 or 2 டேஸில் இந்த சென்சாருக்கான விஷயங்கள் நடந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க சென்சார் போர்டில் நினச்சாங்க அப்படின்னா 4 to 8 வீக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லைனில் வச்சுட்டு எல்லா படங்களும் இப்படி தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இழுத்தடிச்சு எலெக்ஷன் வர டைம் வரல வெயிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணுவாங்க. இங்கே என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் கிளியராக நமக்கு தெரியுது. நான் தமிழ் சினிமாவில் தமிழ்னுடுங்க நம்ம இந்த கோலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா கிங்டம்னு ஒரு படம்லாம் வந்துச்சு. நிறைய சென்சிட்டிவான டாபிக்ஸில் ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்துச்சு கேஸ். ஒரு சமுதாயத்தை பற்றி பேசிட்டு, ஜாதி பற்றி பேசிட்டு இதெல்லாம் வந்துச்சு. சென்சார் போர்டு இதெல்லாம் கண்ணுக்கும் தெரியாது, இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ சென்சார் போர்டில் என்னென்னா ரூல்ஸ் பேசுகிறாங்க. என்னென்னா, உங்களை யார் டேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க? நாங்கள் சென்சாரே கொடுக்கல தானே. உங்களை யார் டேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க? 1 மாதம் முன்னாடி கொடுக்கணும், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பராசக்தி, நான் அந்த படத்தை பற்றி நான் தவறாக எதுவும் பேசலை. டெல்லி பற்றியும் ஹிந்தி லாங்குவேஜை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அதுக்குள்ள எதிர்த்து இவங்க கேஸ் போட்டிருக்கலாம் சிபிஎஃப்சியில். ஏன் பண்ணலை? அதே டெல்லிக்கு போய்ட்டு பொங்கல் கொண்டாடி இருக்காங்க.
ஸோ நல்லா கிளியராக நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக் தான் இவங்க யூஸ் பண்ணுறது. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நோ முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் இருக்குது. சரி படம் வரட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷனுக்கு பிளான் பண்ணட்டும், ப்ராப்பரான ஒரு ரீதியாக அது நடக்கட்டும். டிவிக்கேல இனிமேல் தான் அது ஃபயரில் இருக்கணும். ஜனநாயகன் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் எலெக்ஷனில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நோக்கி தான் தளபதியும் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, வீடியோவில் ஒரு குட்டியோட ஆஃப் டாப்பிக்கு. ரியல் லைஃப்பில் இப்போ சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 20 நிமிஷத்துக்கான வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், லைவ் பட்டனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சார் நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன் உங்ககிட்ட. நம்ம இந்தியாவில் எந்த மியூசிக் வீடியோ ஃபஸ்ட்டு 1 பில்லியன் வியூஸ்ன்றது அடித்தது? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அமைதியாக இருங்க. தெரியாதவங்களுக்கு ஆன்சர் வேணும்னா டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். சரி ஓகே ரைட்டு. இப்போ இதுக்கு என்ன தான் ப்ரோ தீர்வு? ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா? லைக் வாட் இஸ் த சொல்யூஷன்? என்ன தான் பண்ண போகிறாங்க? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? சுப்ரீம் கோர்ட் வரலும் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கோர்ட்டு நாங்கள் கேஸே எடுக்க மாட்டோன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல கைஸ். எனக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில் எடுத்த ஒரு படம், ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு மிகப்பெரிய ஹீரோ, இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு இந்த நிலமையில் உட்கார வச்சுருக்காங்கன்னா எஸ் மிஸ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட், மிஸ்யூஸ் ஆஃப் பவர். ஒட்டுமொத்த நேஷனுமே எதிர்க்கிறவங்களுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. இது நமக்கு கிளியராகவே தெரியுது. ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த படத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க அடுத்த எடுக்க போகிற ஸ்டெப்பு தான் இதுக்கான மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்க போகுது. பட் எனிவே ஃபைன். நம்ம இதை விட நிறைய பிரச்சனைகள் பார்த்தாச்சு. தளபதி ஃபேன்ஸாக இப்போ அவர் மக்களை நோக்கி போகிறாரு. வி ஷுட் சப்போர்ட் தட். அதுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். படம் எப்போ வேணால் ரிலீஸ் ஆகட்டும். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அதுதான் என்னோடய மைண்ட் செட்டில் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு அதையே நினச்சி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ டிவிக்கோட மெயின் கோல் இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன்ஸ், அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இது என்னென்னா மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் லைக் இதை மறந்துடணும், இந்த எலெக்ஷன் விஷயமே மறந்துட்டு அது கம்மியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பருப்புலாம் வேகாது. ஸ்டே டியூன். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணனா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க. அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.